ஹலோ எவ்ரிவன், நான் உங்க தினேஷ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹேக்கத்தான். ஹேக்கத்தான்னா என்ன, ஒரு ரியலான ஹேக்கத்தானை எந்த வெப்சைட்ல போய் கண்டுபிடிக்கிறது, ஒரு வின்னிங் பிபிடியை எப்படி கிரியேட் பண்றது, அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒரு ஏஐ எப்படி லேவரேஜ் பண்றது உங்க ஹேக்கத்தான் பிபிடியை செய்யறதுக்கு, இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். ஹேக்கத்தானை எங்க கண்டுபிடிக்கிறது? நிறைய பேருக்கு வந்து ஹேக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஹேக்கத்தான் வின் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஹேக்கத்தானை எங்க போய் பண்றது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்காது. ஸோ ஐ லிஸ்ட் சம் வெப்சைட். இந்த வெப்சைட்லாம் நீங்க வந்து ஹேக்கத்தான் லைவ் ஹேக்கத்தான் இருக்கும். நீங்க அதில் போயிட்டு அந்த ஹேக்கத்தானோட ரூல்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிபிடி செஞ்சு நீங்க ஹேக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அன்ஸ்டாப். இது வந்து ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட். இங்க வந்து மோஸ்டா வந்து ட்ரஸ்டட் ஹேக்கத்தான் மட்டும் தான் வரும். ஃபேக் ஹேக்கத்தான் இங்க மோஸ்டா வராது. ஸோ ட்ரஸ்ட் பண்ணி ஹேக்கத்தான்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். தென் இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கு. நான் உங்களுக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஹேக்கத்தான் வெப்சைட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அப் டு டேட் இருக்கலாம். இந்த ஹேக்கத்தான் வருது, லைக் இதுல எல்லா ஹேக்கத்தானுமே கவர் ஆயிடும். இன்டர் ஹேக்கத்தான், காலேஜ் லெவல்ல நடக்கிற ஹேக்கத்தானும் வரும், அண்ட் இன்டர்நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல் எல்லா ஹேக்கத்தானுமே கவர் ஆயிடும். பிபிடில இருந்து ஜட்ஜஸ் எதை எதிர்பார்க்கறாங்க? மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து காம்ப்ளெக்ஸான யூஐ வேணும், இல்லைனா நான் வந்து ஒரு ப்ரோ லெவல் கோடிங் எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து ஒரு ஜட்ஜஸோட எதிர்பார்ப்பா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. பட் அது வந்து கம்ப்ளீட்லி ராங். ஒரு ஜட்ஜஸோட மெயின் ஃபோக்கஸ் எதுல இருக்குன்னா, உங்க ப்ராப்ளம் உண்மையிலே ரியலா இல்ல, இந்த ப்ராப்ளம்க்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம்னா அது கரெக்டா இருக்குமா, அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேவையா, இல்ல அப்படியே அந்த சொல்யூஷன் கொடுத்தாலும் அதை உங்களால பில்ட் பண்ண முடியுமா? நீங்க ஓகே சொல்யூஷன் பில்ட் பண்ணிட்டீங்க, ப்ராப்ளமும் ஓகே வேலிடேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராப்ளம்னால எப்படி நீங்க இந்த சொல்யூஷனால நீங்க எப்படி மணி மேக் பண்ண போறீங்க? இந்த சொல்யூஷன் ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ண போதா, இல்ல சம் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போதா, இல்ல ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போதா? எப்படி இதுல இருந்து பணம் பண்ண போறீங்க? கிரியேட் வின்னிங் பிபிடி. ஒரு வின்னிங் பிபிடி எப்படி கிரியேட் பண்றது? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஐடியாவை நல்லா பூஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு நல்ல ஐடியாவா ஒரு நல்ல சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. பட் வந்து பிபிடியில் சொதப்பிடுவாங்க. ஸோ பிபிடி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹேக்கத்தான்ல உங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க செலக்ட் ஆக போறீங்களா இல்லையான்றதை டிசைட் பண்றதே உங்க பிபிடி தான். ஸோ வந்து பிபிடி வந்து பெஸ்டா இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஹேக்கத்தான்ல வந்து அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து 15 ஸ்லைட்ஸ் தான் வேணும், இல்ல ஒரு 10 ஸ்லைட்ஸ் தான் வேணும். அந்த ஸ்லைட்ஸோட டாபிக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ பட் அந்த டாப்பிக்கை வந்து நீங்க அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. சேஞ்ச் பண்ணா நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. லைக் வந்து காமன் ஸ்லைட்ஸ் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நீங்க வந்து நிறைய கண்டென்ட் கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. பட் எது வந்து வாட் ப்ராப்ளம் டஸ் யூ ஆக்சுவலி சால்வ்ன்றது அதுல இருக்கணும். நீங்க எந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போறீங்க, அதுக்கு வந்து சொல்யூஷன், ப்ரொபோசல் சொல்யூஷன், நீங்க எந்த சொல்யூஷன் கொடுக்க போறீங்க, இப்போ நீங்க கொடுக்குற போற சொல்யூஷன் வந்து ஆல்ரெடி இருக்கா அப்படின்றது நீங்க அதுல கிளியரா கொடுத்துருக்கணும். லைக் அதுக்கப்புறமேட்டு இந்த மெயின் பாயிண்ட் வந்து ஜட்ஜஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து அதோட ஃபீசிபிலிட்டி. உண்மையிலே அதை பண்ண முடியுமா, இல்ல வந்து ஜஸ்ட் வந்து வாயால சொல்லிடலாம் நான் வந்து மார்ஸுக்கு ராக்கெட்டோட போறேன், அந்த மாதிரிலாம் இல்லாம உண்மையிலே என்னால அதை வந்து ஒரு ப்ராடக்டா பில்ட் பண்ண முடியுமா, அதை வச்சு மணி மேக் பண்ண முடியுமா, இதுதான் வந்து மெயின் பார்ட் ஆஃப் த பிபிடி. ஸோ வந்து இதுல வந்து கான்சியஸா இருங்க. ஏஐ யூஸ் பண்ணலாம். ஐ டாக் அபவுட் லேட்டர் எந்த மாதிரியான ஏஐ டூல்லாம் வந்து ஹேக்கத்தான் பிபிடி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நீங்க கண்டென்ட்டுக்கு வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம். பட் எல்லா ஹேக்கத்தான்லயும் வந்து ஒரு 1000-2000 சப்மிஷன் வரும். ஸோ அவங்களால வந்து உங்க ஒரு பிபிடியை வந்து அவங்களால எவாலுவேட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, தே வில் யூஸ் ஏஐ, இந்த பிளாகரிசம் செக்கர் இருக்குல்ல, ஏஐ கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். செக் பண்ணி ஒன்ஸ் அது வந்து ஏஐ கண்டென்ட் நீங்க யூஸ் பண்றீங்க, அது டிடெக்ட் ஆயிடுச்சுனாலே உங்க பிபிடி வந்து செலக்ஷன் ரவுண்டுக்கு போகாது, டிஸ்குவாலிஃபை ஆயிடும். ஸோ வந்து பிளாகரிசம் வந்து 40% இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. அதுக்கு வந்து ஹியூமனைசர்ன்ற நிறைய வெப்சைட்லாம் இருக்கு. நீங்க அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க சாட் ஜிபிடில இருந்து கண்டென்ட் எடுத்துட்டு அதை நீங்க வந்து உங்க சாட்ல கொடுத்து நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஓனா கூட நீங்களே டைப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பிளாகரிசம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது. அண்ட் தென் மெயின் திங் வந்து ஆர்கிடெக்சர் டயக்ராம். எல்லா பிபிடிலையுமே இன்கேஸ் உங்க ஹேக்கத்தான்ல ஆர்கிடெக்சர் டயக்ராம் கேட்கலனாலுமே நீங்க வந்து அதை இன்க்ளூட் பண்றது வந்து பெஸ்ட். ஏன்னா ஆர்கிடெக்சர் டயக்ராம்ன்றது தான் வந்து உங்க பிபிடியை பார்த்த உடனே ஜட்ஜஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். அந்த ஆர்கிடெக்சர் டயக்ராம் பார்த்தாலே அவங்களுக்கு வந்து எல்லாமே புரியணும். லைக் இவன் வந்து இந்த டெக்ஸ்ட் ஸ்டாக் யூஸ் பண்றான், யூசரோட ஃப்ளோ வந்து இப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயம்லாம் அதுல நடக்குது, வந்து சேஃப்டிக்கு இது வச்சிருக்கான், இந்த மாதிரி எல்லாமே அது கவர் பண்ணணும். ஸோ ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்க ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து செய்யறதுக்கு எனக்கு வந்து கஷ்டமா இருக்கும், அது வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும், எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்ல. அதுக்கு வந்து நிறைய ஏஐ வெப்சைட் இருக்கு. லைக் வந்து நாப்கின் ஏஐ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அது வந்து ஒரு வெர்சடைலான ஏஐ. அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட பிபிடிக்கான டயக்ராம்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் டயக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். தென் வந்து ரியல் கன்க்ளூஷன் வந்து ரிசர்ச்னு சொல்றவர்னா வந்து உங்க சொல்யூஷன் ஆல்ரெடி இருக்கா, எத்தனை பேர் அந்த சொல்யூஷனை வந்து உங்க ப்ராப்ளம்கான சொல்யூஷனை ட்ரை பண்ணிருக்காங்க, அதுல வந்து அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, இந்த ரிசர்ச் கன்ஃபார்ம் இருக்கணும். ஏன்னா இதுதான் வந்து ஒரு நாவல்ட்டியை கொடுக்க போது உங்க சொல்யூஷனுக்கு. ஏன்னா நான் வந்து பழைய சொல்யூஷன்ல வந்து இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, பட் அதை நான் இங்க ரெக்டிஃபை பண்ணிருக்கேன். இதுக்கு வந்து நீங்க பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணலாம், ஏன்னா அது வந்து டீப் ரிசர்ச் பண்ணும். ஸோ வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணலாம். உங்க மெயின் கண்டென்ட்டுக்கு ChatGPT யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் அதுக்கெல்லாம் வந்து napkin AI யூஸ் பண்ணலாம். ஏஐ ப்ராப்பர்லி நீங்க வந்து நான் சொன்னா உங்கள்கிட்ட பிஃபோர் டாபிக்லேயே சொல்லிருப்பேன், ஏஐ யூஸ் பண்ணலாம் உங்க டைமை ரெடியூஸ் பண்றதுக்கோ இல்லை வந்து ஒரு கிறிஸ்பான பிபிடியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் ஏஐ யூஸ் பண்ணலாம். பட் எப்படி ஒரு ஏஐ யூஸ் பண்ணும், லைக் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நான் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணிட்டு போய் சேட்ல போட்டு எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன் கொடு அப்படின்றது அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணாம, லைக் நீங்க உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தோணணும், அந்த சொல்யூஷனை வேலிடேட் பண்ண வந்து நீங்க வந்து சேட் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து கம்ப்ளீட்டா ChatGPTயோ இல்லை எனி LLM மாடலையோ டிபெண்ட் பண்ணி இல்லாம உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் வேலிடேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் நீங்க ஏஐ டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து நீங்க கம்ப்ளீட்டா வந்து ஏஐ டிபெண்ட் பண்ணி தான் நான் இருக்கேன்னு நீங்க வச்சுக்கோங்களேன். when ஜட்ஜஸ் கன்ஃபார்ம் ஜட்ஜஸ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறாங்க, அப்போ ஜட்ஜஸ் கேள்வி கேட்கும் போது நீங்க வந்து ட்ராப் ஆயிடுவீங்க. ஒண்ணுமே தெரியாம யாரும் பண்ற முடியாதுல்ல. ஸோ எதுக்கு ஏஐ யூஸ் பண்ணணுன்றதுல வந்து கிளியரா இருங்க. ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ற கூடாது, உங்களுக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணணும். உங்க திங்கிங் தான் அங்க டாமினேட் பண்ணணும், ஏஐ டாமினேட் பண்ண. இந்த வீடியோல நம்ம நிறைய பார்த்திருப்போம், ஒரு ஹேக்கத்தான்னா என்ன, ஒரு ஹேக்கத்தானுக்கு எப்படி பிபிடி பண்ணணும், எந்த மாதிரியான ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி ஒரு எவால்வேட்டர் ஒரு ஜட்ஜ் வந்து உங்க பிபிடியை எவால்வேட் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான சொல்யூஷன் கொடுக்கணும், எல்லாமே அதில் பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக ஒன்று சொல்ல வரோம்னா ஹேக்கத்தான்றது வந்து நாட் வின்னிங். ஹேக்கத்தான்றது வந்து எப்பயுமே வந்து வின் பண்ணுன்ற மோட்டோ இருக்கணும், பட் வின் பண்ணணும்னே இருக்கக்கூடாது. லைக் எல்லாருமே வந்து ஹேக்கத்தான்ல ஒரு டைம் ஆச்சு பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஹேக்கத்தான் இஸ் நாட் அபவுட் வின்னிங், இட் இஸ் அபவுட் கெய்னிங் சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. ஹேக்கத்தான் நீங்க வந்து பயந்துகிட்டு நான் கடைசி வரையும் எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஹேக்கத்தான்லாம் வந்து எப்படி பண்றது அப்படின்னு இல்லாம ஜஸ்ட் ட்ரை, இறங்கி நீங்க ஆரம்பிச்சிருங்க. யூ வில் லேர்ன் தட். உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க ஃபியூச்சர்ல லேர்ன் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும்னு எப்பவுமே இருக்காதீங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் இட். த பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் திங்கிங் அண்ட் ஒர்க் ஆன் யுவர் ப்ராடக்ட் இஸ் ரைட் நவ். பிகாஸ் நீங்க வந்து நான் அப்புறம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு டைம் தான் போகுமே ஒழிய நீங்க வந்து உங்க லைஃப்ல எந்த ப்ராக்ரஸும் பார்க்க முடியாது. ஸோ இட் வில் பி யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க வந்து மேபி ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம். நீங்க hackathon will be a best place for you to make friends and good partners. ஏன்னா வந்து you will find a like-minded people like you in those field. ஓகேவா? அதனால இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க, hackathon இப்பயே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.